அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்கு? அந்த தனுசு ராசிக்காரங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கலாம், யார்கிட்ட வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கலாம்? முதல்ல இந்த தனுசு ராசி மனசுல நிறைய கேள்விகள் இருக்குங்க. புரியாத புதிராக என்னன்னா, கடுமையாக உழைக்கிறோம், நமக்கு நடக்க மாட்டேது. ஆனால் நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு நடக்குது. ஊருக்கே உழைச்சி பண்ணோம், ஆனால் அவங்களுக்கு நல்லது இருக்கே, நமக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும், இந்த வருடமாவது நல்லது நடக்குமா? இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள். தனுசு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உறவுகள் வேணான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டே போவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இந்த 8ல் இருக்கிற குரு மீண்டும் ஒரு நல்லபடியில் வருகிற காலகட்டம். ஒரு சின்ன ஒரு பரிகாரங்க. என்னன்னா, வேலையில், அதாவது வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி இந்த ஒரு யோகம் வந்திருக்கு. பர்ஃபெக்ஷனிஸ்ட் இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கடின உழைப்பாக மற்றவங்களை நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், இந்த வேலையில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒரு இமெயில் அனுப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமாக நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி. இந்த பயிற்சி புதன் என்ற சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலகளவில் மாறும். இப்போ தேவைப்படுது இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட. இது உலக அளவில் மட்டும், நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. அடிப்படை தேவைகள் கூடுது. இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ எல்லாமே சரியாக இருக்க புதன். இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போதே என்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம். அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்கு? அந்த தனுசு ராசிக்காரங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கலாம், யார்கிட்ட வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கலாம்? தனுசு ராசி அன்பர்கள், இந்த புத பயிற்சியில் அவங்க மனசுக்குள்ளேயே பல கேள்விகள் இருக்கு. எங்களுக்கு மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஓடி ஓடி வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், அது ரிப்பீட் எங்களுக்கு கரெக்டாக வரலையே. அதாவது நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இந்த மாதிரி அப்போ என்னன்னா, அவங்க வாழ்வில் கஷ்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெனிஃபிட் வரல. என்ன ரீசன்னா, இவங்க 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்ட சனியாக இருந்தார். இப்போ இவங்க 7 மற்றும் 10க்குரிய புதன் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிடுவோம். இவங்க 8ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், 8ஆம் இடத்தில் புதன், சூரியன், குரு, இந்த கிரக அமைப்புகள் வருகிற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக பலன்கள் வருகிற கால சூழ்நிலை வருது. அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கு முன்னாடியே, சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே சொல்லிடுறேன், இங்கே சொல்லிடுறேன், நண்பர்களிடம் ஓப்பனாக வெளியே சொல்வதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். வாய்ப்பை தனியாக பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக இவங்க எதில் கவனமாக இருக்குன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவு எடுப்பதில் 7க்குரிய 8ல் இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசும் பொழுது முடிவாகி நல்லபடியாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த திருமண காலகட்டம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன நடந்திருக்கும்னா, அந்த பேச்சுவார்த்தைகள் பேசும் பொழுதே அது இப்போயே முடிஞ்ச மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சிலருக்கு பேக் ஃபேர் ஆகும் பொழுது, இல்லை அப்புறம் தள்ளி போடலான்னு சொல்லும் போது இதாயிரும். அப்போ திருமண உறவுகளில் கவனம்.
இப்போ ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருக்காங்க இந்த ராசி இந்த தனுசு ராசி அன்பர்கள். கணவன் மனைவியில் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாளாக போயிட்டுருக்குங்க. இதுக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி காரணமாக இல்லை, ஏதோ ஒரு நாள் நடந்த ஒரு ஈகோ, சொந்தத்தில் ஏற்பட்ட ஒரு அவமானம். அதாவது நகை வளர்ந்தா நகத்தை வெட்டுவோம், ஆனால் ஈகோ வளர்ந்து ஈகோ வெட்டுறதில்ல, உறவுகள் வெட்டிடுறீங்க. தனுசு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உறவுகள் வேணான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டே போவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இந்த 8ல் இருக்கிற குரு மீண்டும் ஒரு நல்லபடியில் வருகிற காலகட்டம். ஒரு சின்ன ஒரு பரிகாரங்க என்னன்னா, ஒரு பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இருக்கும். வீட்டு அருகில் இருக்கிற துளசி, அதை துளசிக்கு ஒரு மாலையோ பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்வது சனிக்கிழமை அன்னைக்கு மிக மிக முக்கியமாகுது. வீட்டில் சுயம்பர பார்வதி மந்திரம் ஒலித்து கொண்டே இருந்தால் கணவன் மனைவி வசியம் ஏற்பட்டோம். ஒரு சிலருக்கு மட்டும் கைமீறி போச்சு சார், கோட்டுப்படி ஏறுற வரைக்கும் போயிடுச்சு, வேற மாற்ற முடியுமான்னு தெரியலங்கிற ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்ப்போம். இல்லைங்க சேர்ந்து வாழுங்க, இல்லைங்க டைவர்ஸ் தான் அப்படிங்கிற அப்போ தான் முடிவெடுக்கணும். இதுதான் அந்த அம்சம். இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகம்னா வேலை தான். வேலையில், அதாவது வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி இந்த ஒரு யோகம் வந்திருக்கு. பர்ஃபெக்ஷனிஸ்ட் இவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கடின உழைப்பாக மற்றவங்களை நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல, இந்த வேலையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒரு இமெயில் அனுப்பிடுங்க. மேலதிகாரிகள் தெரிகிற மாதிரி ஒரு தகவலை ரெடி பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் உழைப்பு சுரண்டப்பட போகிறது. இவங்க பேசாமல் வாய மூடி இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயம் இது. சார் இந்த மாதிரி வேலை அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வேலையில், இப்போ இவங்களுக்கு வேலையில் வேறு பக்கம் ட்ரை பண்ணலாம், வேறு பக்கம் மாறலாம், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி பலது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது. வெரி குட். அப்போ வேண்டாம். இந்த ராசிக்கு மாணவர்களாக இருக்கிறவங்க என்னென்னா, சார் ஃபாரினில் போய் படிக்கலாம், IELTS TOEFL GRE எழுதுகிறேன், எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதில் கூட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வெளிநாடு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, அது போக முடியல, ஏதோ தடங்கள் ஆகுதுன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் போக முடியுமா முடியாதா, எப்போ விசா கிடைக்கும், கன்ஃபார்மாக போயிடுவீங்களான்றது எல்லா விஷயத்தையும் கணிச்சு சொல்லிடுவோம். ஏன்னா PR கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. 10ல் சுக்கிர பகவான் இருக்குது, அது நீச்சபங்க ராஜயோகம் அடைகிற மாதிரி இருக்குது கேந்திரத்தில் இருக்கிறனால. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணி டீலிங் பேசி கரெக்டாக கொண்டு வாங்க. இந்த மாதத்தாங்க புதப்பயிற்சியில் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் திருத்திக் கொள்ளலாம். உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. பணம் ரீதியாக சொத்து ரீதியாக சேர்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மிகப்பெரிய யோகமான காலகட்டம். இப்போ எல்லாமே பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஒரே ஒரு வழிபாடு நிச்சயமாக தேவை இந்த ராசிக்கு. என்ன வழிபாடுனா, இவங்க பொதுவாக சனீஸ்வரர் வழிபாடு மிகுந்த தேவை. அப்படியா? மிகப்பெரிய சனீஸ்வரர் கும்பிடாமல் இந்த ராசி இப்போ ஜெயிக்க முடியாது. ஏன்னா அர்த்தாஷ்ட சனி அதை விடுபடுது. அதை விட சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாளையோ சனீஸ்வரரையோ பிடிச்சிக்கங்க. இல்லை ஆஞ்சநேயரை, அதாவது இந்த 3 அம்சத்தில் ஏதோ ஒன்று கெட்டியாக பிடிக்காம ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வாய்ப்பு கம்மி. இதை பிடிச்சிட்டா வெற்றி வாய்ப்புகள் யோககரமாக இருக்கும். ஜெயிக்க காலம் வந்து விட்டன. யோகத்தை நிச்சயமாக இருங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுவோம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. நிறைய பேர் வெளிநாடு போகணுன்னு நிறைய பேர் ஆதங்கத்தில் இருப்பாங்க, இல்லை கணவர் அங்கே இருப்பாங்க, மனைவி இங்கே போகிறதுக்கு விசா கிடைக்காம தடங்களாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனீங்கன்னா சக்ஸஸ். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா வந்து இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் வந்து ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.